வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி பற்றிய தகவல்களையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும், உத்தரவுகளையும், அதேபோல் டிஆர்பி தரப்பில் டெட் சம்பந்தமாக என்ன வகையான நோட்டிஃபிகேஷன்கள், ஆனுவல் பிளான், எக்ஸாம் நடைபெறக்கூடிய தேதிகள், அப்ளிகேஷன் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்வு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதற்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இதில் பார்த்தீங்கன்னா டெட் 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம சமர்ப்பிக்கணும். அதேபோல் எப்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும், விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன, அப்ஜெக்ஷன் கொஷின், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், அதேபோல் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா, அந்த அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ன்றது அதாவது என்ஓசி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் எவ்வாறு சமர்ப்பிக்க வேண்டும், அதேபோல் அதற்கான வழிமுறை என்ன அப்படிலாம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் மொத்தம் 29 கொஸ்டின் இருக்குது. அந்த 29 கொஸ்டின் உங்களுடைய நேமு, இன்சியலு, ஃபாதர் நேம், மதர் நேம், 10th 12th சர்டிஃபிகேட்டு, அதாவது டிஎல்எட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு, அதேபோல் நீங்கள் பிஎட் முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பிஎட்டோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதேபோல் பார்த்தீங்கன்னா அந்த என்ஓசியில் மொத்தம் 29 கொஸ்டின் என்ன அப்படின்ற அந்த ஃபார்ம் கிடச்சி அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஃபார்மை நான் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் ஃபுல் ஃபார்மையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்ஓசியில் இருக்க 29 கொஸ்டின் நீங்கள் ஃபுல் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். அந்த என்ஓசி சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னு கேட்டால் இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னால அந்த என்ஓசியில் அதாவது எப்பொழுது ஜாயின் பண்ணோம், அது சம்மந்தமாக தகவல்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே முன்கூட்டி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கான ஃபார்ம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் நான் டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் காமிக்கிறேன். அதை பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபார்ம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்ற விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ அது சார்ந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணணும், எவ்வாறு அந்த ஃபார்ம் இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த என்ஓசி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்டிஇடி 2026 ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். 29 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கொஸ்டின் வந்திருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் ஃபுல் பண்ண வேண்டியிருக்கும். அதுமாதிரி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை பார்க்கக்கூடிய அரசு பள்ளியில் வேலை பார்க்கவர்கள், தனியார் பள்ளியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் இப்போ வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்வுகள் டீச்சர்ஸ்க்காக ஸ்பெஷல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா கேட்டால் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லாமல் ஃபெயிலாக இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படின்றது தெரியல. என்ன காரணம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டேட் 2026 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் அந்த அப்ளிகேஷன் டேட் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய முழு விவரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் இருக்கிறது நீங்கள் விவரங்கள் சரியான முறையில் தேர்வு செய்து அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இண்டிகேட் பண்ண வேண்டியது கட்டாயம். அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி, அதே மாதிரி இன்சியல், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், அதில் உள்ள முழு விவரங்கள் எல்லாம் சரியான விவரங்களை கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து தேர்ச்சி பெறும்போது குவாலிஃபைட் ஆனீங்க அப்படின்னா அதில் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய வெரிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா அதை நிராகரிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே முழு விவரங்களையும் கரெக்டான தகவல்களை கொடுத்து, அதாவது ஆன்லைனில் மூலம் விண்ணப்பிக்கிறீங்க, நிறைய பார்த்திங்கன்னா சென்டரில் போய் விண்ணப்பிங்க. அதனால் முழு விவரங்களையும் சரியான விவரங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து ஒரு முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப நல்லது. அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த அப்ளிகேஷன் எப்பொழுது ஃபில் பண்ண வேண்டும், லாஸ்ட் டேட் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 2026 பிப்ரவரி 18 தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் 10 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எல்லா அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சரியான முறையில் எடுத்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. அதே போல் அந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ்னால் கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதை ஃபெயிலானவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைவரும் தேர்வு எழுதக்கூடிய வகையில் குறிப்பாக அந்த ஃபெயிலானவர்களும் இதில் எழுதலாமா அப்படின்றது நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் அவர்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் தகவல்களும் இல்லை. தற்போது பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 1/9/2025 சேர்ந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நிபந்தனை அடிப்படையில் அந்த ஒர்க்கிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற இருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட விவரங்கள் அதற்கான நிபந்தனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நீங்கள் தேர்வுக்கு எழுதுவதற்கு தயாராகலாம். அதில் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், அதில் என்னது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு 10 கொஸ்டினாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் என்ஓசி கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த என்ஓசி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த என்ஓசி ஃபார்ம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அந்த ஃபார்மை நான் டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன விவரங்கள் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். எவ்வாறு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம்.
இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.